தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு பதிலாக காலை 9:30 மணிக்கே கூட்டத்தொடர் தொடங்கும் என அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை அதிக நாட்கள் நடத்த அதிமுக கொறடா SP வேலுமணி வலியுறுத்தல். இடைத்தேர்தலுக்கு பிறகு கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை சபாநாயகர் ஏற்கவில்லை என பேட்டி. எப்பவுமே குறைஞ்சது ஒரு 40-45 நாள் 50 நாள் இப்படி நடக்கும். இதில் குறைந்த நாட்கள் வெறும் 8 நாட்கள் நடக்கிறாங்க. அதில் கடுமையான எதிர்ப்பை அதிமுக சார்பாக தெரிவித்து கண்டிப்பாக கூடுதல் நாள் நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இடைத்தேர்தலை காரணமாக சொன்னார்கள். சரி, பரவாயில்ல, இடைத்தேர்தல் 10ஆம் தேதி முடிந்த பின்னால் அதுக்கு பின்னால் தொடர்ந்து கூட்டத்தொடரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். நாங்களும் சொன்னோம், அதே போல் மற்ற எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க. இதில் வலியுறுத்தி அதிமுக சார்பாக வலியுறுத்தினோம். அதை செவிதாய்க்கவில்லை. ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டப்பேரவை நடத்தப்படும் என திமுக அளித்த வாக்குறுதி என்னவாயிற்று? அதிமுக கொறடா SP வேலுமணி கேள்வி. மக்களுடைய பிரச்சனையை, மக்களுக்கான பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க்கட்சியில் எடுத்துரைக்கும் போது அந்த நேரடி ஒளிபரப்பும் உடனடியாக செய்ய வேண்டும். அதே போல் இந்த கூட்டத்தொடர் 100 நாட்கள் நடத்த வேண்டும் என்று மக்களுடைய பிரச்சனை நிறைய சட்டமன்ற உறுப்பினருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொகுதி பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே இன்றைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து கூட இன்றைக்கு கண்டிப்பாக 8 நாட்கள் தான் சொல்லியிருக்கார்கள். இது மிகவும் வருந்தத்தக்கது. ஆகவே இனி வரும் காலத்திலாவது கண்டிப்பாக அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், 100 நாள் நடத்த வேண்டும் என்பதை தெரிவித்துள்ளது. அரியலூரில் தகரடப்பா அரசு பேருந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதியதில் 12 பேர் படுகாயம். அரசு பேருந்து மோதிய நேரத்தில் மின்கம்பத்தில் மின்சாரம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. விடிய ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்தால் மக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயணம் செய்யும் அவலம். பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கும் அரசு பேருந்துகளில் இருந்து விடிவு காலம் எப்போது என பயணிகள் கேள்வி. ஈரோடு அருகே நடுரோட்டில் பழுதாகி நின்ற ஓட்டை உடைசல் அரசு பேருந்து. தள்ளிவிட ஆள் இல்லாததால் நெரிசலில் சிக்கி தவித்த வாகன ஓட்டிகள். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்காமல் விவசாயிகளை வஞ்சித்த விடிய அரசு. ஜூன் 12ஆம் தேதி கருப்பு தினமாக மாறிவிட்டது என விவசாயிகள் வேதனை. நாகை மாவட்டம் கடுவையாற்று கதவணைக்கு அஞ்சலி செலுத்திய விவசாயிகள். குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்காததால் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 4 உர விற்பனை நிலையங்களுக்கு தடை. போலி உரம் விற்பனை விவகாரத்தில் வேளாண் துறை அதிகாரிகள் ஆமை வேகத்தில் செயல்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழக பாஜகவில் நிலவும் உச்சக்கட்ட கோஷ்டி பூசலால் டென்ஷனான அமித்ஷா. சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசையை எச்சரித்த அமித்ஷா. காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துடன் திமுக பிரமுகர் வாக்குவாதம். உங்களுக்கு வாக்களித்து என்ன பயன் என்று கேள்வி கேட்டதால் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிர்ச்சி. என்ன செஞ்சிருக்கீங்க? வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்ததால் விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த கோரிக்கை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர் மனு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே காவல் உதவி ஆய்வாளரை சரமாரியாக தாக்கிய இளைஞர்கள்.
விடியா திமுக ஆட்சியில் போலீசுக்கே இந்த கதியா என மக்கள் கேள்வி. சென்னையில் போதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் போக்குவரத்து பெண் காவலருக்கு மிரட்டல். விடியா ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை. தமிழ்நாட்டில் 43 நாட்களில் 170 கொலை சம்பவங்கள். மதுபோதை, கஞ்சா, சொந்த பகை விவகாரத்தில் நிகழ்ந்த கொலை சம்பவங்களால் பரபரப்பு. நெல்லை அருகே மூதாட்டி உலக்கையால் அடித்து கொலை. சொத்து பிரச்சனையில் உறவுக்கார இளைஞர் வெறிச்செயல். சென்னை வியாசர்பாடியில் ஆட்டோ ஓட்டுநரின் பல்லை உடைத்ததோடு போக்குவரத்து போலீசாரை தாக்கிய போதை ஆசாமி. விடியா திமுக ஆட்சியில் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் தங்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக மக்கள் வேதனை. சென்னை பூந்தமல்லி அருகே 1 டன் குட்கா சிக்கியது. தடை செய்யப்பட்ட குட்கா டன் கணக்கில் சென்னைக்குள் வருவது எப்படி என விடிய அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி. ஒடிசாவில் இருந்து கடத்தி வரப்பட்டு ஈரோடு பகுதிகளில் விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்த 10 கிலோ கஞ்சா பறிமுதல். ஒடிசாவில் இருந்து தமிழகத்துக்கு கடத்தி வரப்படும் வரை வேடிக்கை பார்ப்பது ஏன் என விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி. விடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்காக தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனின் மகன்கள் ஆஜர். விக்கிரவாண்டி அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி கொலுசுகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்டதால் தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை. பால் உற்பத்தியை பெருக்க 2000 எருமை மாடுகளை தத்தெடுப்பதாக புருடாவிடும் ஆவின் நிறுவனம். பால் கொள்முதலை உயர்த்த ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்காமல் எருமை மாடுகளை தத்தெடுப்பதால் என்ன பிரயோஜனம் என விவசாயிகள் கேள்வி. தமிழகத்தில் சந்தைக்கு வந்துள்ள அமுல் தயிரை கண்டு நடுங்கும் ஆவின் நிர்வாகம். ஆவின் தயிர் விற்பனையை பெருக்க நடவடிக்கை எடுக்காமல் அமுல் தயிர் விற்பனையை தடுக்க அதிகாரிகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பழுதாகி சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது தனியார் பேருந்து மோதி விபத்து. பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் 15 பேர் படுகாயம். கொடைக்கானல் நட்சத்திர ஏரிக்குள் பாய்ந்த கார். ஏரியை சுற்றி தடுப்புச் சுவர், தடுப்பு கம்பிகள் இல்லாததால் நேர்ந்த விபரீதம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆட்டோவில் கடத்திய 500 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. விடிய ஆட்சியில் ரேஷன் அரிசி ரேஷன் கடைகளுக்கு செல்கிறதோ இல்லையோ வெளி மாநிலங்களுக்கு தாராளமாக செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம் தொடக்கத்திலேயே சந்தி சிரிக்கும் அவலம். மாற்றுத்திறனாளிகளின் திறன் மேம்பாட்டுக்காக வாங்கப்பட்ட பொருட்களை வைக்கக்கூட இடமில்லாமல் திண்டாடும் விடிய அரசு. தமிழகத்தில் இருந்து திருடு போன திருமங்கை ஆழ்வார் சிலையை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் ஒப்புதல். 500 ஆண்டுகள் பழமையான சிலை விரைவில் தமிழகம் வர வாய்ப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் நிறுவனங்களால் நீர்நிலைகள் மாசடைந்த விவகாரம். 2 நிறுவனங்களுக்கு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ். சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டியில் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. முன்னால் சென்ற லாரி பிரேக் அடித்த நிலையில் பின்னால் வந்த 2 சக்கர வாகனங்கள் மீது பேருந்து மோதிய பயங்கரம். தெருநாய்கள் கடித்து குதறியதில் 8 வயது சிறுவனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யும் நிலை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் பெற்றோர் அச்சம். கூவத்தில் கொட்டிய கட்டிட கழிவுகளை அகற்ற நிதி கோரிய நீர்வளத்துறைக்கு நோ சொன்ன பொதுப்பணித்துறை அதிகாரிகள். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் சென்னை மாநகர மக்களை வீதியில் நிறுத்தப் போகிறதா விடிய அரசு என மக்கள் கேள்வி.
சென்னை ஈசிஆர் உத்தண்டி சுங்கச்சாவடியில் இன்றிரவு முதல் கட்டண உயர்வு அமல். 68 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுவதால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி. சென்னையில் கை குழந்தையுடன் தம்பதி சென்ற ஆட்டோ மீது மோதிய மாநகர பேருந்து. தட்டி கேட்டவர்களை மாநகர பேருந்து ஓட்டுநர் தாக்க முயன்றதாக குற்றச்சாட்டு. கோவில்பட்டி அருகே பொறியாளர் வீட்டில் 40 சவரன் நகைகள் கொள்ளை. விடிய ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை ரயில் நிலையத்தில் இருந்த 100 ஆண்டுகள் பழமையான சரக்கு முனையம் மூடல். பல ஆண்டுகளாக பணி செய்து வந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கவலை. தமிழகத்தில் உள்ள கோயில்களில் கும்பாபிஷேகம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். தமிழ்நாட்டில் ஜூன் 18ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஜூன் 16 வரை வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திர முதலமைச்சராக 4வது முறை பதவியேற்றுக் கொண்டார் சந்திரபாபு நாயுடு. ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్ర ముఖ్యమంత్రిగా దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. ஆந்திர மாநில துணை முதலமைச்சரானார் பவன் கல்யாண். சந்திரபாபுவின் மகன் லோகேஷ் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். కొణిదెల పవన్ కళ్యాణ్ అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతని కాపాడుతానని ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్ర మంత్రిగా నా కర్తవ్యాలను శ్రద్ధతో అంతఃకరణ శుద్ధితో నిర్వహిస్తానని. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு பாஜகவுடன் துண்டு போட்டு பேசும் திமுக. திமுகவின் நாடகத்தால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தனித்து நிற்போம் என ஆவேசம். நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கு முதல் அமர்வில் பதவி பிரமாணம். நாடாளுமன்ற மாநிலங்களவை கூட்டத்தொடர் வரும் 27ஆம் தேதி தொடங்குகிறது. ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகம் வரும்போதெல்லாம் வாரிசு அரசியல் பற்றி பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாய்க்கிழிய பேச்சு. பாஜக மத்திய அமைச்சரவையில் 16 அரசியல் வாரிசுகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது ஏன் என கேள்வி எழுப்பும் மக்கள். மோடியின் குடும்பம் என்ற கோஷத்தை கைவிட்ட பாஜக. பெரும்பான்மை இந்திய மக்கள் புறக்கணித்ததால் பின்வாங்கிய கேவலம்.